தந்தை மகன் தூய ஆவியின் பிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உபாகமம் 33:11 வசனத்தின் பிற்பகுதி. அவர்களின் கிரியைகளை அங்கீகரியும், அவர்களுக்கு விரோதமாக எழும்புவோரின் இடுப்புகளை ஒடித்துவிடும், அவர்களை பகைத்தவர்களை மீண்டும் எழும்பிராதபடி ஒடித்துவிடும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் வியாதிகளும் நெருக்கங்களும் இடையூறுகளும் அநேகம் வந்து கொண்டிருக்கிறது. அடிமை வியாபாரம். ஒரு வியாபாரி எங்குமே செல்ல முடியாத ஒரு அடிமை வியாபாரம் அநேகர் செல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அடிமை வியாபாரம் என்று சொன்னால், தன்னுடைய மதத்தைச் சேர்ந்தவன் தன்னுடைய மதக்காரனுடைய கடைகளிலே வாங்குவது, வியாபாரம் செய்வது. இதுதான் அடிமை வியாபாரம். தன்னுடைய இனத்தை சார்ந்தவன் ஜாதிக்காரன் வைத்திருக்கிற கடையிலே தான் சென்று ஜாமானை வாங்குவது, வியாபாரம் செய்வது. இதுதான் அடிமை வியாபாரம். ஒரு சமயம் ஸ்காட்லாந்து மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களை நாம் அறிவோம். அவர் ஆண்டவருக்கு அழைப்பை உடையவராக, அவருடைய எண்ணம் என்ன? அடிப்படை வசதி, எந்த ஒரு வசதி இல்லாத ஜனம். இன்றைக்கு அதிகாரத்தில், அன்றைக்கு யூரோப்பிய நாட்டினுடைய அதிபதியாக இருந்த ஹிட்லர் அந்த யூதர்களை கொன்று குவித்து நாட்டை அடிமையாக தன்னுடைய வசமாக்கி கொள்ள வேண்டும் என்று சிறுவர் முதல் பெரியவர் வரை அநேகரை கொன்று குவித்த அந்த ஹிட்லர், அது மாத்திரமல்ல, அலெக்சாண்டர் உலகத்தையே தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எல்லா நாடுகளோடும் போரிட்டு அனைத்து செல்வங்களையும் தான் அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற அலெக்சாண்டருடைய கருத்து, அந்த எண்ணம், அவருடைய பலம் அப்படியாக இருந்தது. கர்த்தாவே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், அன்றைக்கு யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டு தள்ளப்பட்டான். மோசே அங்கே தன்னுடைய அடிமையாக விற்கப்பட்ட அந்த தன்னுடைய அடிமையாக இருக்கிற ஜனங்களினுடைய அதிபதியின் இடத்துல அதிபராக இருக்கிறான். காரணம் என்ன? அவனுடைய பலன். அவருடைய பலன்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒழிக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மக்களினுடைய கரங்களை, அவர்களுடைய இடுப்புகளை ஒடித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கு வெளியிலே போட்டு விடுகிறார். அன்புக்குரிய இறை மக்களே, நீங்களும் நானும் கடவுள் கரத்திலே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கும் பொழுது அவர் பேசுகின்ற காரியம் உண்மையும் உத்தமமானது, நன்மையானது, நேர்மையானது. அவர் நாம் வைத்திருக்கிற அதிகாரம், பலம், சுகம், ஆற்றல் எல்லாமே நாம் பெற்றுக்கொண்டது அல்ல, என்னால் கிடைத்தது அல்ல, அது எனக்கு நிரந்தரமான காரியமும் அல்ல, அது தற்காலிகமான காரியம் என்பதை நீங்களும் நானும் உணர அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட உணர்வுகளோடு இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளே, இந்த பலன், இந்த அதிகாரம், ஆற்றல் எல்லாமே நீர் கொடுத்தது. இதற்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய சித்தப்படி அல்ல, அவர்கள் பொறாமையினாலே எழும்புகிறார்கள். அவற்றையெல்லாம் அழித்து போடும். இன்றைக்கும் கூட நம்முடைய திருச்சபையில் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அடிமையாக இருக்கிறார்களோ, அவர்களை மென்மேலும் அடிமைப்படுத்துகிற மக்கள் ஆலயத்திற்கு வருவதோ, ஆலயத்திற்கு காணிக்கைகளை வழங்குவதோ யார்? அந்நியர்கள். நாம் யாரை வெறுத்து ஒதுக்குகிறோமோ அவர்கள்தான் அதிகமாக காணிக்கை வழங்குகிறார்கள். ஆனால் நாங்கள் பாரம்பரியமாக இருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் ஆலயத்தினுடைய வளர்ச்சியிலோ அதனுடைய முன்னேற்றத்திலோ அவர்கள் பங்கெடுப்பதில்லை. காரணம் என்ன? அவர்கள் தன்னுடைய ஜனத்தின் பலம், ஜாதியின் பலம், நாம் தான் ஆள வேண்டும், நம்மை விட ஒருவரும் ஆண்டு விடக்கூடாது, நுழைந்து விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இந்த பலன் உள்ள மக்களை கடவுள் ஒழிக்கப் போகிறார்.
அவர்களை எழுந்திராதபடி வதைக்கப் போகிறார். ஆகவே அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவனே, நீர் எங்களுடைய எதிரிகள், சத்துருக்கள் அவர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது அவர்களை நொறுக்கி போடும் என்று சொல்லி செபிக்கலாமா? அன்பின் கடவுளை, உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை வழிநடத்தும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள், எங்களுக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்கிற மக்கள், சதி செய்கிற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி ஆசீர்வதிப்பீராக. இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.